நம்ம வந்து சரஸ்வதி அம்மனுக்கு நீ ஃபர்ஸ்ட் நாள் நெய்வேத்தியம், செகண்ட் டே நெய்வேத்தியம் செய்ய போகிறோம். அது என்னன்னா கோதமை மாவு வச்சுனா இன்னும் இந்த இடம் வரக்கூடிய நெய்வேத்தியங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் தான் நம்ம நெய்வேத்தியம் சாமிக்கு செய்ய போகிறோம். அதுக்காக நான் எடுத்திருக்கேன் கோதமை மாவு. கோதமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது எதுக்கு எடுத்தேன்னா சீனியை முதல்ல கரைச்சி எடுக்கணும். அதுக்காக வேண்டி எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான். அந்த அளவு சீனி எடுத்து விடுவோம். இதுக்கு வந்து அரை கப்பு சீனினா ஒரு கப்பு தண்ணி, அந்த மாதிரி. இதை கரைச்சி வச்சுக்குவோம். அண்டிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெய் எவ்வளோ கோதுமை எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த நெய் எடுத்து விடணும் தான். சீனி கரைஞ்சிட்டு கொடுத்துடுங்க. நீ ஆஃப் பண்ணிடுவோம். சீனி பாகு எடுக்கண்டா சீனி கரைஞ்சா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் நட்ஸை வறுத்து எடுத்துருவோண்ணே. பண்ணலாமா? திரும்பியும் லாஸ்ட்ல நெய் ஆட் பண்ணாண்டான்னு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்தேன். சரியா? நல்ல நெய்யிலே இது பண்ணாங்க. கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? இதே மாதிரி டார்க் கலர்ல வரணும். நம்ம அல்வாக்கு ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா? அந்த கலர்ல வர்றது வரைக்கும் கை விடாம நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வச்சிருக்கிறதுனால நான் வந்து சிம்ல வச்சுட்டேன். years later. இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? நெய் பிரிஞ்சு வருதா? இன்னும் வரணும். நம்ம எவ்வளோ நெய் ஊற்றுனோமோ அது வந்து அப்படியே மேலே வரும். இன்னும் ஒரு டார்க்காக வரணும். ஓகே, ஒரு மாதிரி கருப்பு கலரில். அல்வா என்ன கலரில் இருக்கும்? அடி பிடிக்க செய்யாது. ஏன்னா ஈக்குவலாக நம்ம மாவும் நெய்யும் ஈக்குவலாக எடுத்தோன்னா அடி பிடிக்காது. சரியா? டார்க் ஆகிட்டு நான் வந்து சீனி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடுவான். நான் எல்லாமே சிம்ல தான் வச்சுருக்கேன். வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். வருதுன்னு பாருங்க. அல்வா தான். நட்ஸையும் போட்டுருவோண்ணே. நான் பாரு சிம்ல தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து புரட்டாசி மாசம் பெருமாள் கோயில் இருக்குல்ல ஸ்ரீபா, ஒவ்வொரு ஊர்லையும் நம்ம ஊர்ல இருக்க என்னன்னு தெரியாது, வேற ஊர்கள் எல்லாம் பிரசாதம் போட்டுருமா. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் ஒன்றுமே நம்ம சாமி கேட்கக்கூடிய பிரசாதங்கள் பார்க்க முடியாதனால மெஷர்மெண்ட் என்னன்னா அரகப்பு மாவு எடுத்தீங்கன்னா அரகப்பு நெய், சீனி மட்டும் உங்களுக்கு இனிப்பு எடுத்துடுங்கன்னா கூடுதல் குறைவு. அடுத்தால வந்து சீனி அரகப்பு மாவுக்கு அரகப்பு சீனி, ஆனால் ஒரு கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சு விடணும். சிம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு கோதம்பு அல்வா ரெடி. எப்படி இருக்கு?
ம் கோதம்பு அல்வா கலர்ல இருக்கா? ம் ஆமாம். கலர் வந்துட்டுனா டேஸ்ட்னு வந்துச்சு அர்த்தம். சரியா, நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு பார்ப்போமா? அங்க சிம்ல வச்சு ஆஃப் பண்ணல, ஏன்னா நம்ம ஆட் பண்ண நெய் அவ்வளோமே என்ன செய்யும், மேலே வந்தாதான் அல்வா ரெடின்னு அர்த்தம். இப்போ மேலே வந்தாச்சு. இனி நம்ம என்ன செய்திடலாம், ஆஃப் பண்ணிடலாம். எடுத்தோன்னா ஸ்பூன்ல ஒட்டாம வரணும். இப்படி இருக்கு. சிம்பிளான வேலை தான். குடிக்கணும், ஒரு 10 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் தான். சரியா, நம்ம சாப்பிடலாம். கேசரி மாதிரி உள்ள ஐட்டங்கள் ஹெல்த் வைஸ் நல்லது. ஒரு நாள் நெய் சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம வீட்டு கொலுவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. விளக்கெல்லாம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்னா சரியா. சூப்பராக நம்ம செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே நம்ம வீட்டில் சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நீங்களும் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோதம்பு அல்வா ரெசிபி வந்து நம்ம வடமதி சமையல் சேனலில் வரும். ஓகே, விசிட் பண்ணுங்க. பாய்.